sorry, I was Nice to just see you. catching up on my end note, and I'm not sure if you recall, Meredith Cook-Law is Yeah. our policy on. When you came last January? Okay, right. So, How long have you been where are you posted to? I expect I'm going back to Ottawa 4.5 years. Yeah, that's why you told me And that day. then 2 years before that in Afghanistan. All right. So, Southeast Asian Affairs from there. well, it could be a geographic responsibility or it could be a functional responsibility such as human rights, democracy, Right. inclusion. So my message, my experience should circulate. Yes, So yes. thought, as I reflect back on 4.5 years and some of the changes. Yeah. And I must admit, திருமதி ஷெலி வைட்டிங் வந்திருந்தார். ஷெலி வைட்டிங் இப்பொழுது 4.5 வருஷமாக இங்கு இருந்து திரும்பவும் கனடா செல்ல இருக்கிறார். இது போவதற்கு முன்னர் சொல்லி போட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறார். ஒரு ஃபேர்வெல் விசிட்னு சொல்லாமல் ஆங்கிலத்தில். ஆகவே இது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த என்று கூற முடியாது. ஆனால் இதுவரை காலமும் 4.5 வருடங்களாக அவர் இங்கு கண்ட கேட்ட நடந்து கொண்ட விடயங்களை பற்றியும் இப்பொழுது இந்த விதத்தில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை பற்றியும் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தார். அந்த காலத்தில் எல்லாம் தான் 4.5 வருடங்களுக்கு முன்னர் வரும்போது பின்னுக்கு அரசாங்கத்தினுடைய இன்டெலிஜென்ஸ் மோட்டார் சைக்கிள் எல்லாம் பின்னுக்கு வருவதாக இருந்தது. இப்பொழுது அவையெல்லாம் குறைந்துவிட்டன. எனவே நீங்கள் நாளுக்கு நாள் நல்ல விதத்திலே முன்னேறி கொண்டிருக்கின்றீர்கள் என்ற கருத்தை தான் அவர் வைத்திருந்தார். அத்துடன் கனடிய மக்கள் இங்கு பலவிதமான செயல் திட்டங்களை செய்து கொண்டிருப்பதையும் அதை தொடர்ந்து செய்வதாகவும் கூறியிருந்தார். கனடிய மக்களுடன் சேர்ந்து எங்களுடைய தமிழ் மக்கள் என்னென்ன விடயங்களில் நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்றும் பேசியிருந்தார். அதன்போது திருமதி அனந்தி சசிதரன் பெண்கள் மகளிர் விவகாரம் சம்பந்தமாக அங்கு நடவடிக்கைகள் எடுப்பதை பற்றி நான் குறிப்பிட்டிருந்தேன். ஏனென்றால் நான் கனடா சென்றபோது அங்கு 32 பெண்கள் அமைப்புகள் வந்து என்னை சந்தித்தன. அவர்களோடு இவர் சேர்ந்து பெண்களுக்கான உதவிகள் பலவற்றை செய்ய முடியும் என்ற கருத்தையும் நாங்கள் பேசிக்கொண்டோம். இதைவிட அதிகம் எல்லாம் ஒரு தன்னுடைய கடமைகளை முடித்துக்கொண்டு போகும் ஒருவர் என்னென்ன பேசுவாரோ அவற்றை பற்றித்தான் அவர் பேசினார். அரசியல் சம்பந்தமாக அதாவது சில நன்மைகள் செய்யப்பட்டும் நன்மைகள் செய்யப்பட்டும் உங்களுக்கு அந்த ஆஃபீஸ் ஆஃப் த மிஸ்ஸிங் பர்சன்ஸ் காணாமற் போனோர் சம்பந்தமான காரியாலயத்தை உங்களால் வைக்க முடியாமல் இருப்பதை இதுவரை நடைமுறைப்படுத்த முடியாமல் இருப்பது மன வருத்தத்துக்குரிய என்ற கருத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார். அது ஒரு முக்கியமான விடயம். நான் கூறினேன், இது ஜெனீவாவுக்காக அதனை கொண்டு வந்து செய்துவிட்டு இன்னும் அதனை நடைமுறைப்படுத்த தவறியுள்ளார்கள். அவ்வாறான ஒரு அமைப்பு இருந்தால் மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை கூறி அவற்றை விளக்கிக் கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு அவகாசம் சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதில் அதை அவர் ஏற்றுக்கொண்டார். இவ்வாறான விடயங்கள் தான் பேசினார். வேறு இதுக்கு அதுக்கும் ஒரு தொடர்பு இல்லை. நீங்க வந்தது இதுக்காக எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. எனக்கு ஒன்றுமே ஒருத்தரும் சொல்லவில்லை. அது ஒரு பிள்ளையான விடயம். ஏனென்றால் போலீசாரை பொறுத்தவரையிலே அவர்களுடைய ஆணைக்கு கட்டுப்படாமல் ஒருவர் செல்கின்றார் என்றால் அதுக்கு வேறு வழிகள் இருக்கின்றன. ஒருவரை சுட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வாகனத்துக்கு இந்த டயருக்கு வெடி வச்சிருக்கலாம் வேண்டுமென்றால், இல்லை என்றால் அடுத்த அங்கால் இருக்கும் ஒரு இன்னொரு போலீசாருக்கு சொல்லி உடனே வந்து அவர்களை நிறுத்துமாறு கோரியிருக்கலாம். உடனே அது ஒரு தமிழ் போலீஸ் அலுவலர் இன்னொரு தமிழரை அதே ஊரில் சேர்ந்த ஒருவரை சுட்டுக் கொண்டது மிகவும் மனவருத்தத்துக்குரியதாக இருக்கின்றது. அது செய்யக்கூடாது.
நான் என்னுடைய போலீசாருடன் பேசிக்கொண்டதிலே அவர்கள் சொன்னார் "சார், அது மிச்சம் அதாவது செய்ய வேண்டியதிலையும் பார்க்க மிகவும் கூட செய்து விட்டார்கள், அதாவது அவர்களுக்கு இருக்கின்ற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளார்கள் என்று. அவ்வாறு தான் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்குது. அவர் என்ன பிழையை செய்தாலும் ஒரு ஆளை கொல்லுவதென்றது, சுட்டுக் கொள்வது என்பது அது அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அதாவது உங்களுடைய உயிருக்கு ஆபத்து வருகிறது என்ற நிலையில சில நேரத்தில் சில நடவடிக்கைகள் எடுக்கலாம். ஆனால் இது அதுக்கும் அப்பால் சென்று விட்டது. பிழைதான். அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார்கள். அவர்களை இப்பொழுது அரெஸ்ட் பண்ணி இருக்கின்றார்கள், கைது செய்திருக்கின்றார்கள். இருந்து பார்ப்போம். மாற்று தலைமை பேசப்பட்டது குறிப்பா தமிழரசு கட்சி தவிர்த்து ஏனைய கட்சிகள் இன்றைக்கு காலக்கதில் எல்லாம் சொல்லுங்க. கேள்வி வந்தது. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் உடலும் கூட பெயர் தான் அதில் முன்வைக்கப்படுகிறது. இது தொடர்பாக நீங்க என்ன மாதிரி பார்க்குறீங்க? நீங்க என்ன முடிவு இதில் முடிவு ஒன்றும் எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது நாங்கள் முக்கியமான ஒரு கட்டத்திலே இருக்கின்றோம். எங்களுடைய அரசியல் ரீதியான பிரச்சனைகளை தீர்க்கும் இந்த இடத்திலே நாங்கள் எந்த விதத்திலும் எங்களுக்குள்ளே இருக்கின்ற தனிப்பட்ட குரோதம், முரண்பாடுகளை முன்வைத்து பிரிந்து கொள்வது எங்களுக்கு தான் நட்டத்தை ஏற்படுத்தும். இப்பொழுது இந்த நிலையிலே இந்த சந்தர்ப்பத்திலே எந்தவித பிரிவினைக்கும் நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து. அது அந்த நேரத்தில் இருந்து பார்ப்போம்.